இரவிலும் ஜொலிக்கும் அரபு உலகின் வாழ்க்கை முழுவதும் இருளாகவே கழிக்கும் பலரின் வாழ்க்கை பயணம் இது. காலம் மாறி போனாலும் கடல் தாண்டி வந்தாலும் வலியோர் சிலர் எளியோரை எண்ணி நகைப்பதும் அடக்கி ஆள்வதும் இதுவரை நடக்கும் கசப்பான உண்மை. வறுமைக்காக அயல்நாடு சென்று பணத்தை சேமிப்பதும் விடுமுறை காலத்தில் தாய்நாடு வந்து நினைவுகளை சேமிப்பதுமே வெளிநாட்டு வாழ்க்கை. இங்கு ஒரு வறுமைக்காக பல கொடுமைகளை சுமந்து வாழும் ஒரு முதியோரின் கண்ணீர் பயணம் இது. வாங்க தொடரலாம். ஊரில் சண்டியத்தனமாக தெரிஞ்சிருந்தே உன்னை இங்கே நான் எடுத்தேன். இங்கேயே வந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னடா ஊரில் எப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான், இவனை கொண்டு வந்து விட்டா இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு நான் ரவுடியாக தெரிவேன். இதோ போனால் அங்கெல்லாம் 2 பேரும் அவங்க கண்ணுக்கு நான் எதிரியாக தெரிவேன். கையெடுத்து கும்பிட்டு காலில் விழ வந்தார் தெரியுமா, அவருக்கு மட்டும்தான் நான் கடவுளாக தெரிவேன். என்னடா இது, மணி 10 ஆகி போச்சு. இவரு வேற எங்க போனான்னு தெரியல. குழஞ்சே, குழஞ்சே எங்க போனாரு? ஆளையே காணும். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி தூங்குடா. குழந்தையே, குழந்தையே நைட்டு வந்தானா இல்லையான்னு தெரியலையே. குழந்தையே கீழே போனா. நீ அந்த பக்கம் போய் பாரு. வாடா. வயசானால என்னடா அவர் பண்ண வேலையை அவர் சும்மா சொல்றியா? அவர் பண்ண வேலையை இருங்க. எதா இருந்தாலும் வயசானாலும் பேசிக்கலாம். இருங்க டேய். முடிச்சோண்டா உன்ன போயிட்டு வரடா. இருடா வச்சிரடா. ரொம்ப நன்றிங்க, காப்பாற்ற நன்றிங்க. ரொம்ப நன்றி. கையே இறகு பெருசு. கையெடுத்து கும்பிடணும், காலில் விழணுங்கிறதுக்காக உன்னை நான் காப்பாற்றலை. யார் காலையும் விழக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை நான் காப்பாற்றுறேன்.
வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும், சமாளிக்கணும். அதுக்காக மற்றவன் காலெல்லாம் விழக்கூடாது. தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கோ. கையெடுத்து கும்பிட்டு காலில் விழ வந்தார் தெரியுமா, அவருக்கு மட்டும்தான் நான் கடவுளாக தெரியும். இல்லைடா, நமக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அடங்கி போகிற வரைக்கும் அடிப்பானுங்க, பணிஞ்சு போகிற வரைக்கும் மிதிப்பானுங்க, திருப்பி அடித்தா மட்டும்தான் திருந்துவானுங்க.